இந்தியாவின் வரைபடம் மேப் எப்போதும் இப்படித்தான் இருந்ததா தெரியுமா? இல்லை. இந்தியாவின் வரைபடம் பலமுறை மாற்றப்பட்டது. பழமையான காலத்தில் இந்தியா ஒரே நாடாக இல்லை. பல சிறிய ராஜ்யங்களும் பேரரசுகளும் இருந்தன. உதாரணமாக, மௌரிய எம்பையர், முகல் எம்பையர் போன்ற பெரிய பேரரசுகள் இந்தியாவின் பல பகுதிகளை ஆட்சி செய்தன. பின்னர் மேலும் 1700களிலிருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெதுவாக இந்தியாவின் பல பகுதிகளை கைப்பற்றியது. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது நாட்டின் வரைபடத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அப்போது பாகிஸ்தான் என்ற புதிய நாடு உருவானது. இதையே பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கிறார்கள். பின்னர் 1956இல் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதால் இந்தியாவின் மாநில எல்லைகள் மாற்றப்பட்டன. அதனால்தான் இன்று நாம் பார்க்கும் இந்தியா வரைபடம் நூற்றாண்டுகள் கடந்த வரலாற்றின் முடிவு. இந்த தகவல் உங்களுக்கு முன்பே தெரியுமா? கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.